கோவை மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 185 செங்கல் சூளைகளுக்கு மொத்தம் 925 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க டெல்லியைச் சேர்ந்த ஆற்றல் வளங்கள் நிறுவன நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். தடாகம் பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகள் 1,30,00,000 கியூபிக் மீட்டர் அளவிற்கு சட்டவிரோதமாக செம்மண் அள்ளியதாகவும் இதனால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல் சூளைகள் மூடப்பட்ட நிலையில் 433 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆனால் அபராத தொகை குறைவாக உள்ளதாக சில அமைப்புகள் குற்றம் சாட்டியதால் ஆற்றல் வளங்கள் நிறுவனம் ஆய்வு செய்து முதலில் 3,650 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு பரிந்துரைத்தது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அபராதத்தை மறுபரிசீலனை செய்ய 3 முறை கோரிக்கை வைத்ததை ஏற்று தற்போது இந்த தொகை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.